ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழ் முகங்களுக்கும் தமிழ் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ பிஎஸ்என்எல் எந்த மாதிரியான ஸ்பீட் எந்தெந்த பிளானுக்கெலாம் தராங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். நான் என்னோடய வீட்டில் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். FTTH கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் 100 Mbps பிளான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லேருந்து கான்ஸ்டண்ட்டாக 100 Mbps எப்போயுமே இருக்கும். ஸோ ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோ பார்த்தாலுமே பஃபர் ஆகாமல் சூப்பராக போயிட்டுருக்கு. நான் இதுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறேன், எந்தெந்த மந்தில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். பிஎஸ்என்எல் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 100 Mbps குறையாமல் தான் எனக்கு ஸ்பீடு கிடச்சிட்ருக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் நெட் கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் வீட்டுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு எதாவது எடுக்கிறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நாலேஜ் ஷேர்வல் வீடியோவாக கூட உங்களுக்கு இங்கே எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நெட் கனெக்ஷனோ இல்லை ஆஃபீஸ்க்கோ வீட்டுக்கோ தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிஎஸ்என்எல் வெப்சைட்டில் வந்து ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பிளான்லாம் அப்டேட் பண்ணி ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பிளானுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ ரேட்டு எந்தெந்த ஸ்பீடுக்கு கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ பிஎஸ்என்எல் வெப்சைட்டில் போயிட்டிங்கன்னா FTTH கனெக்ஷன் கூகுளில் போகிறாலே இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி வைஸ் வந்து ஸ்கீம் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. 1 month, 6 month, 12 month, 24 monthன்னு சொல்லிட்டு 2 yearsக்கு வரைக்குமே ஸ்கீம் வந்து செக்ரிகேட் பண்ணி பீப்புள்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா 1 month பிளான் போகிறத விட 6 month பிளான் இல்லை 12 month இல்லை 24 month அது மாதிரி பிளான் போய்க்கலாம். எனக்கு கேட்டிங்கன்னா 24 month கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். 6 month இல்லை 1 year பிளான் நம்ம யூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்காகன்றது வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 6 month பிளானில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் பேசிக் ப்ளஸில் ஃபைபர் பேசிக்கில் இருந்தே வந்து ஒரு நல்ல ஸ்பீடில் கம்மியான ரேட்டுக்கே வந்து பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதுக்கும் கம்மியாக வேணும்னா 6 month பிளான் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கே வெறும் 1494 ரூபா கட்டினா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 Mbpsலேருந்தே உங்களுக்கு ஸ்பீட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 25 Mbps ஸ்பீடுன்றது ஒரு மொபைல் தர ஸ்பீடு தான். பட் உங்களுக்கு 6 மாதத்துக்கு 1500 போது உங்களுக்கு அது கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ரூரலில் இருக்கிற பிளான் நம்ம போகாமல் ஃபைபர் பேசிக்லேருந்து எடுத்துட்டோம்னா ரொம்பவே ஸ்பீட் நல்லா இருக்குது எனக்கு கேட்டிங்கன்னா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஃபைபர் பேசிக் பிளான் நீங்கள் எடுத்திங்கன்னா 3300 GB உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 3300 GBனா ஒரு நாளைக்கு நீங்கள் அப்படியே 3300 / 30 போட்டாலே உங்களுக்கு அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபைபர் பேசிக் பிளானு. ஒரு மாதத்துக்கு 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 4000 கட்டுறேன். 4000ன்றது என்னென்னா வித் ஜிஎஸ்டியோட. ஸோ பிளானோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3594 ரூபா தான். ஃபைபர் பேசிக் ப்ளஸ் 100 Mbps ஸ்பீடு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 4000 GB. ஸோ என்னால் நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 4000 GB எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு தேவை ஸ்பீடுன்றதுனால நான் 6 மாதத்துக்கு இந்த 3600 ரூபா ஸ்கீமும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓடிடியுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நான் ஓடிடி இல்லாமல் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஓடிடியில் என்னென்ன கொடுக்குறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபைபர் கனெக்ஷனுக்குமே வந்து லேண்ட்லைன் வந்து ஃப்ரீ. நீங்கள் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் மட்டும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மோடமில் இருந்தே வந்து அந்த டெலிஃபோன் ஒயரை கனெக்ட் பண்ணி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி ஃபோனுமே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் என்டையர் மந்த். ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னா அடிஷ்னலாக இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து IFTVக்கு விட்டுருக்காங்க. ஸோ IFTV என்னென்னா இன்ட்ராநெட் ஃபைபர் டிவி. ஸோ FTTH கனெக்ஷன் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டெலிவிஷனுமே ஆஃபர் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோலலாம் சொல்லியிருந்திருக்கோம். ஸோ எப்படி இந்த டிவி வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் வந்து நெட் கனெக்ஷன் எடுக்கிறீங்களோ பிஎஸ்என்எல் அவங்க வந்து ஃப்ரீயாகவே டிவியுமே பார்த்துக்கலாம். ஸோ இது உண்மையிலே சூப்பரான ஆஃபர். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டெஸ்டிங் பர்பஸ்க்காக எல்லாருக்குமே ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பிஎஸ்என்எல் IN பேக் போகும்போது உங்களுக்கு ஓடிடி வந்து கொடுக்குறாங்க. ஓடிடி எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்டல்டாக கொடுக்குறாங்க. பண்டல்டு பேக்கேஜாக உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேக் 1, பேக் 2, பேக் 3ன்னு சொல்லிட்டு இங்கே கீழே ஸ்க்ரீனில் நாங்கள் ஷோ பண்ணுற பாருங்களா. இந்த பேக் 1, பேக் 2லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரு, FTV, சோனி லைவ் ப்ரீமியம், ZEE5 அந்த மாதிரி வந்து பேக்காக கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் எது வேணுமோ சூஸ் பண்ணி நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வராது இதில். ஸோ பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கான ஓடிடி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான விலையிலேருந்தே உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ ஏர்டெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த 699 பிளான், 599 பிளானில் தான் உங்களுக்கு ஓடிடிலாம் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுமாரி லிமிட்டடான ஸ்பீடு தான் இருக்கும். உங்களுக்கு பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா
அதிகமான மந்த்லி வந்து அன்லிமிட்டெட் டேட்டா கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3300 ஜிபி கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கு. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 170 ஜிபி 200 ஜிபி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டிலலாம் நெட்டு 2 சிஸ்டம் இருக்குது, மொபைல் இருக்குது, டிவி போயிட்டுருக்கு. எல்லாமே யூஸ் பண்ணியுமே ஒரு மாதத்துக்கு ஒரு 200-250 ஜிபி தான் இருக்குது. ஆனால் ஆஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3000 ஜிபி 4000 ஜிபி. நான் என்னோடய பிளானில் பார்த்தீங்கன்னா 4000 ஜிபி. ஸோ எனக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. எனக்கு தேவை ஸ்பீடுன்றதுனால கம்மியான ரேட்டுக்கு எது கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பிஎஸ்என்எல் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் இந்த FTTH கனெக்ஷனில் நீங்களே டைரெக்டாக போய்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு எந்தெந்த பிளான்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்பீடு வருது, என்னென்ன ஆஃபர் இருக்குன்றதை நீங்களே டைரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் பிஎஸ்என்எலுக்கு மார்க்கெட்டிங்லாம் பண்ணல, நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறேன், எனக்கு சர்வீஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை வந்து பிஎஸ்என்எல்ன்றது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப பேட் ரிமார்க்ஸ் நேம் இருக்குது. எதனாலனா அவங்களோட சர்வீஸ்னால. ஒரு காலத்தில் பிஎஸ்என்எல் சர்வீஸ் வந்து ரொம்ப பூராக இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்படி இல்லை. ஏதனாலனா வெண்டார் வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. எப்படி இப்போ லோக்கல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இருக்காங்களோ அவங்க இப்போ கேபிள் டிவி ஆப்ரேட்டருமே வந்து பிஎஸ்என்எலுக்கு வெண்டாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்டாருன்னு தனியாகவே இருக்காங்க பிஎஸ்என்எல். ஸோ உங்கள் லோக்கலில் நீங்கள் வெண்டாரை வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எண்ட்லெஸ் சர்வீஸ் தராங்க. அவங்க மூலமா நீங்கள் கான்டெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு எரர்னாலுமே உடனே வீட்டுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன்லாம் பார்த்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து பிஎஸ்என்எல் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது பிஎஸ்என்எல் சர்வீஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக விசாரிச்சுட்டு அவைல் பண்ணுங்கள். பிஎஸ்என்எல் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கிது, இந்த ஃபீச்சர்ஸ்க்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் தராங்கன்றதுனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஏர்டெல் போகிறதுனாலும் உங்கள் விருப்பம் போய்க்கலாம், ஆக்ட் ஃபைபர் போகிறதுனாலும் போய்க்கலாம், ஜியோ ஃபைபர் போகிறதுனாலும் போய்க்கலாம். பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து லோவர் அமௌண்ட்டுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் தராங்கிறதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிஎஸ்என்எல் பிளான் பற்றி பார்த்தோம். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், போயிட்டு பிளானும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.